ஒரு நாள் அந்த ட்ரெஸ்ஸை காய போடாமல் விட்டுருப்பேன், வீடு கூட்டுறாமல் விட்டுருப்பேன். அதை வந்து கேட்பாங்க. அப்படி சின்ன விஷயத்தை போய் ஏன் பெருசாக்கணும், அது எங்களுக்கு ஹர்ட் ஆகுதுன்னு தெரியுது. ஒரு மாதிரி ஹார்ஸாக பேசிடுறாங்க சார், மூஞ்சியில் அடிச்ச மாதிரி. அதான் எப்படி சொல்லுவாங்க, பாப்பா இது இப்படி பண்ணாதடா, ஏன் வீட கூட்டல, பாப்பா இப்படி பண்ணாதங்கிறதே அரிசி எடுக்கணுமா அது கீழே ஏறி இறங்குவேன் சார். சரி கிச்சனை மேலே வச்சிடலாம் சார், அவ சமைச்சு கொடுக்கட்டும், நாங்கள் ஸ்கூல் போகிறேன். 2 வீட்டுக்கு யார் சமையல் பண்றா? அத்தை தான் சார் பண்ண. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, உங்க வீட்டை நீங்களே கூட்டிக்கங்க, உங்க வீட்டுக்கு நீங்களே சமைச்சுக்கங்க, உங்க வீட்டுக்கு ஈபி பில்லை நீங்களே கட்டிக்கங்க, அவங்க வீட்டை அவங்க பார்த்துப்பாங்க. டீல் சார் நான் அந்த மாதிரி சொல்லலை, பட் நான் அந்த மாதிரி தான் சொல்றேன். வேலைக்கு போறதுனாலே ஒரு குடைச்ச கொடுப்பாங்க பாருங்க அப்படின்னு ஒரு குடைச்சல் இருக்கும்ல, அது என்ன குடைச்சல்? என்னடா ட்ரெண்டே மாறுது. ஆமா இந்த கேள்வி இப்ப எது கேக்குற நீ? மைண்ட் டார்ச்சர் அந்த மாதிரி சொல்லலாம். வேலைக்கு போறாங்க, அவங்க கையில மணி வருது, ஸோ அதை வச்சுட்டு அவங்க இஷ்டப்படி இன்னுமே இந்த வயசுலயுமே ஜாலியா இருக்காங்க. பட் எங்களால வந்து அந்த மாதிரி இருக்க முடியல இல்லையா, லைட்டா எங்களால வந்து யாரையாவது டிபெண்ட் பண்ணி தான் இருக்க வேண்டியதா இருக்கு. அவங்க இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியா வாங்கிடுவாங்க, எது வேணா வாங்கிப்பாங்க. இப்ப பசங்களுக்கு ஏதாவது வாங்கி தரணும்னா கூட நம்ம கிட்ட மணி இருக்காது, பட் அவங்க வந்து நம்ம பசங்களுக்கு வாங்கி தருவாங்க. இவ்வளவு பணமா, என்ன சம்பாத்தியா? பிள்ளைங்களை பேம்பர் பண்ற அட்வான்டேஜ் அவங்க கிட்ட இருக்கு, நினைச்சா வாங்கி கொடுத்துருவாங்க பிள்ளைங்களுக்கு. இப்ப வீட்ல இருந்து அவங்க பசங்களை பாத்துக்கிட்டா நம்ம வேலைக்கு போலாம் இல்லைங்க சார்? வாய்ப்பில்லை ராஜா. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ நீங்க பெரியவங்க வீட்டில் இருந்து நீங்களும் ஓய்வு எடுத்து பிள்ளைகளோட இருந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டீங்கன்னா அவங்க வேலைக்கு போவாங்களே. இவங்க வந்து கொஞ்சம் கேப் விட்டாங்கன்னா குழந்தைங்க பாசம்லாம் எங்க பக்கம் வந்துடும். அப்புறம் வந்து குழந்தைங்க பாசத்துக்கு ஏங்குவாங்களே அவங்க. இல்ல அந்த மாதிரிலாம் எந்த பயமும் இல்லைங்க சார், ஏன்னா நம்மளும் வீட்டில தான் இருக்க போறோம், நாங்களே தான் இருக்க போறோம். அவங்க சொல்ல எந்த பால் போட்டாலும் கோல் போட்டுறானே. அவங்க என்ன சொல்றாங்க, அது பிரச்சனை எல்லாம் இல்லை, நான் வேலைக்கு போறேன் அவங்க பார்த்துக்கிட்டுமேன்னு கேட்குறாங்க. யோசனை பண்றேங்க சார். எங்க நீங்க யோசனை பண்றத பார்த்தா பிள்ளைக்கு 12 வயசா இருக்கும் போல அவங்க வேலைக்கு போறதுனால நம்மள வெளியே விட மாட்டாங்க. ஓ வீட்டுக்குள்ளே அடைச்சு போறாங்க, உனக்கு ஒண்ணும் தெரியாது. வாழைப்பழம் கூட நான் வேலைக்கு வருமா நான் வாங்கிட்டு வந்துடுறேன் சார். சின்ன பிள்ளை சார், அதுக்கு எதுவும் தெரியாது. அதனால சரி ஒரு விளையாட்டு பிள்ளை. இவனா விளையாட்டு பிள்ளை. எங்க அம்மா வந்து சின்ன வயசுல இருந்தே என்ன வந்து பையன் மாதிரியே வளர்த்துட்டாங்க. எங்க போனாலும் கறி கடைக்கு போனாலும் நான் தான் போகணும். கல்யாணத்துக்கு அப்புறம் நான் வந்து வீட்டுக்குள்ளே தான் சார் இருக்கேன். சின்னங்குண்ட சிங்கத்தை சிறையில் அடைச்சிங்கன்னா அது செல்லையே செதச்சிரும் சார். அவங்க ஏமாத்திடுவாங்க யாராச்சும் அப்படின்ட்டு. வேலைக்கு போகாம வீட்டுல இருக்க பிள்ளைக்கு விவரம் தெரியாதுன்னு நீங்க நினைக்கிறது எப்படி சரி? தெரியாதுன்னு நான் அப்புறம் சொல்றேன். நீங்க தானே சொன்னீங்க ஏமாத்தி போடுவாங்க அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க சார். அதனால எங்கேயுமே அனுப்ப மாட்டாங்க. நிறுத்தணும், எல்லாத்தையும் நிறுத்தணும். முடியாது. இந்த பொண்ணு வந்து சொந்தமா அசலா லவ் மேரேஜ். இப்ப கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு? 1 வருஷம். ஒரு வருஷத்துல இது கூடவா தெரியாது? அவங்களுக்கு வந்து அவங்க பையன் வந்து அப்படியே பொத்தி பொத்தி பார்த்துட்டாங்க. ஒரே எங்கத வந்து பொத்தி பொத்தி பார்த்தாங்க, அதான் நம்ம லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டோமே. என்னத பொத்தி பார்த்தாங்க? பையன் வந்து நம்ம சொல்றதான் கேக்குறான், ஸோ மருமகளும் நம்ம சொல்றதான் கேட்கணும். அப்படிலாம் இல்ல சார். அப்படிதான் சார். நான் செஞ்சா கரெக்டா இருக்குன்ற ஒரு மைண்ட் செட். அதேதான். எல்லாருக்குமே அப்படித்தானமா இருக்கும். நான் செஞ்சா கரெக்டா இருக்குன்னு நானும் நினைக்கிறேன். இன்னும் நிறைய பேர் இது தப்புனே தெரியாம அந்த தப்பு பண்ணிட்டு இருக்கானுங்க, அதுதான் சரின்னு நினைச்சிட்டு இருக்கானுங்க. எங்க அக்கா கல்யாணத்தை நான் தான் எடுத்து நடத்தினேன் சார். ஓ புராண அக்கா கல்யாணத்தை எடுத்து நடத்தின புள்ள, அந்த புள்ளைக்கு வாழைப்பழம் வாங்க தெரியாது. அப்படி கேளுங்க, அறிய வரட்டும். உங்களை எங்கெங்கெல்லாம் ஃப்ரீயா விடணும், எங்க போனாலும் என்னால பண்ண முடியும், அவங்க நம்பி எல்லா ஃப்ரீடமும் கொடுக்கணும் சார். அவ்வளவுதான். எங்க என்னை ஃப்ரீயா விட்டுருங்கிறாங்க. கொஞ்சம் தலைமைக்கு கட்டுப்பட்டு அப்படியே இருக்கின்னு இருக்கிறோம். எங்களை அவுத்து விட்டாங்கன்னு வச்சுக்கோ, சிறகு அடிப்போம் நாங்க. நான் அவங்கள பார்த்துப்பேன் சார். எங்க அம்மாவை நான் எப்படி பார்த்துக்கிட்டனோ நான் அவங்கள பார்த்துப்பேன், அவங்க பையனையுமே நான் பார்த்துப்பேன். என்ன எனக்கு வந்து ஒரு பொறுப்பு கொடுங்க, என் கையில கொடுங்க, அவ்வளவுதான். நான் தரமாட்டேன். அவங்களுக்கு என்னன்னா நாங்க எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சுட்டா அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் சார். ஞாயிற்றுக்கிழமை வெளியே விட மாட்டாங்க சார். சார் வேலைக்கு போறேன், அதனால ஒரு நாள் மட்டும் என் கூடயே இருந்தா சந்தோஷமா இருக்கும். அதனால தான். இதுதான் தவறான விஷயம். ஒரு யங் கப்பல் கல்யாணம் ஆகி 1 வருஷம் தான் ஆயிருக்கு. அந்த பசங்க ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை தான் கிடைக்குது. 6 நாள் ஆபீஸ்ல இருக்க உங்க பையனுக்காகவாது அவங்க ஜாலியா வெளில போனா, அதுவும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண பசங்க. இல்ல 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 நீங்க விட்டீங்க எழுதுருவாங்க. அழக்கூடாது. இல்ல நான் சொல்றேன், இது இப்படியே தொடர்ந்துச்சுன்னா ஒரு சண்டே நீங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னால அவங்க கிளம்பி பைக்ல வெளில போயிருப்பாங்க. வாயில வசம்ப வச்சு தேய்க்க. வீட்டு தம்பி எங்க இருக்காப்ல? இதோ அங்க தான் இருக்காரு சார். ஒருவேளை இல்ல இந்த சண்டே நம்ம போய் தான் ஆகணும், நான் பேசிக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தா, அந்த சண்டே கௌசல்யா நீங்களும் கிளம்பி போவீங்களா மாட்டீங்களா? போவானா தினேஷ்? நான் கூட தினேஷ் யோசிப்பான்னு நினைச்சேன்.
அம்மாவுக்கு பயந்தவனாச்சே அவன் பட்டார்னு யாரா இந்த கேள்வியை கேட்பான்னு. எவ்வளவு தந்திரமா இருக்காரு பாத்தீங்களா? அதான் நரிமுத்து. உங்க மேல நீங்க ஒரு பிடிமானம் வச்சிருக்கீங்களா? அதை நீங்க நம்புறதை விட உங்களை நேசிக்கிற இந்த மனுஷங்களை நம்புறதா ரொம்ப முக்கியம். தெரிஞ்சிக்க புரிஞ்சிக்க. வேலைக்கு செல்வதாலேயே என்ன டார்ச்சர்? சம்பாதிக்கலங்கிற ஒரு இது இருக்கும், அவங்க பேச்சுல வந்து ஒரு நக்கல் இருக்கும், நையாண்டி இருக்கும், சொல்லி காமிப்பாங்க சார். இந்த வெட்டி அதிகாரம் வீராப்பு பேச்செல்லாம் ஏன்கிட்ட வேணாம். வேலைக்கு போறதுனாலே குத்தி காட்டுறதெல்லாம் எப்படி சரி? இப்போ உள்ள பிள்ளைங்களுக்குலாம் அதிக சோம்பேறித்தனம் தான் சார் இருக்கு. நாங்க வளர்த்த மாதிரிலாம் பிள்ளைங்களாம் இப்போ யாருமே அவங்க வளர்க்கறத பார்த்தாலே எங்களுக்கே பயமா இருக்கு. சாரி சார், நீங்க தப்பா ஃபீல் பண்றீங்க. நான் அப்படிப்பட்ட ஆளா? சாதாரண ஒரு சின்ன வேலையவே பெருசா யோசிச்சு பேசுறது தான் இப்போ உள்ள காலங்களா இருக்கு. நீங்க வேலைக்கு போயும் நீங்க இது பண்றீங்க, நான் ஒத்துக்கிறேன். சப்போஸ் நானும் வேலைக்கு போயிருந்தா நானும் பார்த்துருப்பேன், எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும். எப்படி எல்லாம் உங்கள் காலகட்டத்தில் வேலையும் பார்த்துட்டு பிள்ளையும் வளர்த்தீங்க? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. 4:30 எழுந்திருவேன் சார். எல்லா வேலையும் முடிச்சுட்டு சைக்கிளில் தான் போவேன். 1.5 வயசு குழந்தை. அந்த குழந்தையே பின்னாடி அதுவும் ஒரு கங்கார் குட்டி மாதிரி கேட்ச் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. பெரிய விஷயம். என்னோட சின்ன பையன் 1.5 வயசு. அவன் குழந்தைன்றதுனால அவனுக்கு கஞ்சி கலரி கொடுக்கணும். அந்த குழந்தைய அப்படி பார்த்துப்பேன். ஸ்கூல் 3:45 விடும், 4:15 மயிலாப்பூருக்கு ஓடி அங்கேருந்து ஓடி நடந்து வருவேன். மண்டே டு ஃப்ரைடே அந்த குதிரை ஓடிட்டே இருக்குங்கல்ல, அந்த ஓட்டத்துல எப்பெல்லாம் குழந்தையோட ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். நிறைய வரும் சார். ஒரு குழந்தை சாப்பிடலன்னா கூட நான் போய் ஃபீட் பண்ணுவேன். அங்கே ஊட்டி விடும்போது என் பசங்க சாப்பிடுவேங்கிறாங்க. ரொம்ப நம்புவேன் நான். இதான் சொல்லுவாங்களே, ஊரார் குழந்தைய ஊட்டி வளர்த்தா குழந்தை தானே வளரும். அது மாதிரி நிறைய இது பண்ணிட்டேன். ஒரு முகூர்த்த நாள்னா கஸ்டமர்லாம் வந்து கிஃப்ட் கேட்பாங்க. இப்போ வெயிட் பண்ணிக்க சொல்லிட்டு 9 o'clock வந்து லாக் பண்ணி சாவியை கொண்டு வாங்கிட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வீட்டில் போய் சமைப்பேன் சார். நான் பிள்ளைங்க எப்படி பசிதாங்க? அழுவாங்க குழந்தைங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அல்ல, பசியோட கேட்டுட்டு இருக்க பிள்ளைங்க வீட்டில் போய் ஒரு 10 மணிக்கு சாப்பாடு செஞ்சு போடுறப்ப அந்த பிள்ளைங்க பசி ஆறையில எவ்வளோ நிம்மதியா இருக்கும். அது எனக்கு எப்போ நமக்கு நல்ல நாள் வரும்னு காத்துக்கிட்டே இருந்தேன். அவன் வந்து 1வது படிக்கும்போது சைக்கிளில் கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு மறுபடியும் வேலைக்கு கிளம்பி அடையாருக்கு சைக்கிள்லேயே போவேன். நான் போயிட்டு மறுபடியும் நைட் 9 மணிக்கு தருவான். ஸ்கூல் முடிச்சு அவர் வீட்டுக்கு வந்துருவாப்ல. எதிர் கடையில் டீ கடை இருக்கும், அவங்களே கூப்பிட்டு டீமு பிஸ்கெட்டு கொடுத்து அனுப்புவாங்க. அவன் உட்காந்தாங்கன்னு சாப்பிட்டு வீட்டில் டிவி போட்டு எப்போ பார்த்தாலும் புக்கும் கை மத்தான் வந்து சார் உட்காந்துருப்பேன். டிவி தான் அவனுக்கு துணை. ஒரு மனுஷன் எவ்வளவுதாயா கஷ்டப்படுறது. ஆனா ஒரு பயம் இருக்காதா? பயத்தோட தான் சார் நானும் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அப்போலாம் ஃபோன் கிடையாது. வீட்டுக்கு வந்தா தான் நம்ம பிள்ளை பார்க்க முடியும். வாசல் பார்த்துட்டே நின்றுப்பான். இதை கேட்கல எப்படி இருக்கு உங்களுக்கு? ஐயோ, அவங்க அழுகிறதுக்கு முன்னாடி எனக்கு அழுக வந்துடும். அவன் கதையை கேட்டு என்னால தாங்க முடியல. இவர்கள் துணிந்து செய்த எந்த விஷயத்தை என்னால் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறீங்க? என்னால எல்லாம் முடியாது சார். எனக்கு வந்துட்டு 10 மணிக்கு இவங்க வரலனாலே நான் 2 ஃபோன் பண்ணிடுவேன். என்னால தனியா மேனேஜ் பண்ண முடியாது. சார், சோம்பேறியா இருக்கிறதுக்கு காரணமே அம்மா தான் சார். அதாவது நான் பட்ட கஷ்டத்தை என் பொண்ணும் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு காலையில எந்த வேலையுமே என்னை பார்க்க விடாது. வச்சாடா ஆப்புன்னு நினைச்சுக்கிட்டேன் நானு. நான் 10 மணிக்கு தான் எழுந்திருப்பேன். எனக்கு சோம்பேறியா வளர்ந்து அத்தை வீட்டுக்கு வந்தோடனே அப்படின்னு தான் இருக்கணும்னு தோணுது. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். ஒரு நாள் அந்த ட்ரெஸ்ஸை காய போடாம விட்டுருப்பேன், வீடு கூட்டுறாம விட்டுருப்பேன். அதை வந்து கேட்பாங்க சார் இப்படி தூங்குனாங்க அப்படின்றதுக்காக சத்தம் போட்டேன். ஒரு சின்ன விஷயத்தை போய் ஏன் பெருசாக்கணும், அது எங்களுக்கு ஹர்ட் ஆகுதுன்னு தெரியும். இப்பெல்லாம் சின்ன விஷயத்த ஊதி பெருசாக்குறீங்க. நீங்க வீடு கூட்டாம இருக்கீங்கம்மா. இப்ப நான் வீட்டுக்குள்ள வர்றேன், வீடு குப்பையா இருக்கு. இப்ப நான் என்ன செய்யணும்? சார், இது ஒரு வீடுன்னா பரவாயில்ல சார், 2 வீடா இருக்கும்போது எப்படி அதை மெயின்டைன் பண்ண முடியும்? சபா, இப்பவே கண்ணை கட்டுது. 2 வீட்டுக்கு யார் சமையல் பண்றா? அத்தை தான் சார் பண்றாங்க. அத்தை தான் பண்றாங்க. இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, உங்க வீட்டை நீங்களே கூட்டிக்கங்க, உங்க வீட்டுக்கு நீங்களே சமைச்சுக்கங்க, உங்க வீட்டுக்கு ஈபி பில்ல நீங்களே கட்டிக்கங்க. அவங்க வீட்டை அவங்க பார்த்துப்பாங்க. சாம்பார் ஆப்பு எனக்கு இல்லை சார், ஈஸியா இருக்கும்லப்பா. ஏன்னா 2 வீடுங்கிறப்ப தான் நமக்கு கஷ்டம். சார் நான் அதை சொல்லலை சார், நீங்க வேற மாதிரி எடுத்துக்கிறீங்க சார். ஒரு மாதிரி ஹார்ஸா பேசிடுறாங்க சார், மூஞ்சில அடிச்ச மாதிரி. அதான் எப்படி சொல்லுவாங்க? பாப்பா இது இப்படி பண்ணாதடா, ஏன் வீட கூட்டல? பாப்பா இப்படி பண்ணாதங்கிறதே ஹார்ஸா. இப்போ அவங்க வயசுக்கு அவங்க நீங்கள் பார்த்த வேலையை மறுபடி பார்க்குறாங்க. இப்போ அவங்களுக்கு பயம், நீங்கள் வேலை பார்க்காம இருக்குது இல்லை, வேலையே பார்க்காமலே இருந்துவீங்களும் பயப்படுறாங்க. ஒரு நாளைக்கு படி மட்டும் 10 தடவை ஏறி இறங்குவேன் சார். அரிசி எடுக்கணுமா, அது கீழே ஏறி இறங்குவேன் சார். கை கால்லாம் நைட்டு குடையும் சார். இதெல்லாம் ஒரு காரணம்.
சரி கிச்சனை மேலே வச்சிடலாம் சார், அவ சமைச்சு கொடுக்கட்டும், நாங்கள் ஸ்கூல் போகிறோம். அவங்க என்ன சொல்ல வராங்க, எல்லாத்துக்கும் எதுக்குமா கீழே ஏறி இறங்குறேன், நான் எல்லாத்தையும் மேலே கொண்டாந்துறேன், நீ சமைச்சு மட்டும் எனக்கு கீழே கொடுத்துட்டு போதும், நானே வந்து என்ன கொடுத்தாலும் எங்க சாப்பிட்டு கொடுத்தாலும் சாப்பிட்டுக்கிறேன், அவ்வளவுதானே. நம்ம ஒரு பக்கம் வண்டியை திருப்புனா அது ஒரு பக்கம் போதடா கடவுளே. டீல். சார் நான் அந்த மாதிரி சொல்லலை. பட் நான் அந்த மாதிரி தான் சொல்றேன். ஒத்த நொடியில தான் எனக்கு சித்தம் கலங்கிருச்சே, மொத்த உலகமுமே அடடா சுத்த